இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருக்குறள் 5. அதாவது இருள் சேர் இருவினைம்பார். உலகத்திலே 2 வினைகள் தான் இருக்கின்றன. ஒன்று நல்வினை, 2வது தீய வினை. 2 வினைகள் தான். நல்வினை செய்தாலும் ஒருத்தன் அன்னதானம் பண்ணுறான், கோயில் கட்டுறான், கும்பாபிஷேகம் பண்ணுறான், பள்ளிக்கூடம் கட்டுறான், இவனுக்கு அந்த புண்ணியங்களை பெற மறுபிறப்பு இருக்கும். தீவினை, ஒருத்தன் கொடிய செயல்களை செய்கிறான், அதனாலையும் மறுபிறப்பு இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? இருள் சேர் இருவினையும் சேரா அப்படிங்கிறார். அதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறவன் புரிதல் என்றால் சொல்லுதல். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிதல் என்றால் சொல்லுதல். இப்போ மனதாலே வழிபடுவது, வார்த்தையாலே வழிபடுவது, உடம்பாலே வழிபடுவது. இதில் புரிதல் என்றால் சொல்லுதல், வார்த்தையாலே வழிபடுவது வந்துட்டார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மயக்கத்தினால் வரக்கூடிய நல்வினை தீவினை. மனித உயிருக்கு 3 குணங்கள் உண்டு. இது உயிர் குணம் என்று பெயர். உயிரினுடைய கலந்திருப்பது. ஒரு மனிதனுக்கு காமம் இருக்கிறது. காமமே இல்லை சார் சொன்னால் போய் சொல்லலான்னு அர்த்தம். அது உயிர் குணம், எப்போதுமே இருக்கும் சாகிற வரைக்கும். அதே மாதிரி கோபமும் சாகிற வரைக்கும் இருக்கும். ஒரு 70 வயசு கலவன்ட்டா போய் இந்தா கிளுகிழப்பன்னு காமி ஒரு குழந்தை பாடம் அடிப்பான், அப்பயும் அவனுக்கு கோபம் வரும். 2மே உயிர் குணம், அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது 2 ஏன் வருதுன்னா மயக்கத்தினால் வரும் பார். ஏன் வருதுன்னே தெரியாது. ஒருத்தனை அடிக்கணும்னு கை வாங்கும், இன்னொரு காரணத்தினால கோபம் வரும். காரணம் வேறு, ஆனால் கோபம் ஏன் வருதுன்னு தெரியாது. புரியுங்களா? அதே மாதிரி காமமும் நம்ம உயிர்க்கணும். ஏன் இருக்குது, இதை ஒழிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. இதுதான் இருள். இருள்னா மயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. மயக்கத்தினால் வரக்கூடிய நல்வினை தீவினை எல்லாமே என்ன? எதுக்கு? இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறவனுக்கு இந்த பிறவி பயனை இருக்காது. பிறவி பலன் இருக்காது. புரியுங்களா? பிறவி பயனை அடைந்து கொள்வான். பிறவி மறுபிறப்பு இருக்காது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, இருள் சேர் இருவினையும் மயக்கத்தினால் வரக்கூடிய நல்வினை தீவினை சேரா இறைவன் புகழ் புரிந்தால் மாட்டு. இன்மையான புகழ் இறைவனுக்கு தான் உண்டு. மற்றவனுக்கு நம்ம ஒரு கடவுள் மாதிரி சொல்லலாம் பொய். புரியுதுங்களா? அதனால் பொருள்கள் கிடையாது, புண்ணியம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ புரிதல் என்றால் சொல்லுதல். இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறவனுக்கு 2 வினையும் சேராது. பிறப்பு மனித பிறப்பு இன்றி இறைவனோடு கலத்தல், எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம். இதுதான் இந்த குறளில் 3 நிமிஷத்தில் அவ்வளோதான் விளக்க முடியும். இந்த இருள் சேரி இருள் வினையை நிறைய விளக்கம் பண்ணலாம். அது 3 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோதான் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் விரைவாக